A1 இன்ஃபோடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் E4125 மாடல் லேப்டாப்போட அந்த கார்னர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உடஞ்சிருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து லேப்டாப்பை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கீபோர்டை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு பேக் சைடு ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிப்பை வந்து கழட்டும் போது நல்லா சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த லாக் உடஞ்சின்னா அவ்வளோதான். வேறு ஸ்க்ராப் போர்டில் இருந்தால் எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும், அது ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு இப்போது டூல்ஸை வச்சு இந்த ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம். கழட்டி எடுத்துட்டேன். இப்போ போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, யூஎஸ்பி கேபிள் எல்லாத்தையும் சேஃபாக கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஸ்க்ரூ தான் எல்லாமே, ஸ்க்ரூவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப போர்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு ப்ரெஸ்ஸு, பெயிண்ட் ப்ரெஸ் அல்லது ஏதோ ஒரு எனி ஒன் ப்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பண்ணி எடுத்துருங்க. மவுஸு ஸ்டிப்பை கழட்டி விட்ருங்க. இந்த மாதிரி எடுக்கிறனால எடுத்துக்கோங்க, இல்லை மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பேடோடு எப்படி விட்ருங்க. ரேமை கழட்டி எடுத்துக்கோங்க. கழட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், போர்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது எனக்கு. இது எல்லாத்தையுமே வந்து டஸ்ட்டை ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு மாட்டினீங்கன்னா இன்னும் லைஃப் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த பெயிண்ட் ப்ரெஸ்ஸை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரெஸ்ஸாக இருக்கணும். ரொம்ப தேஞ்ச ப்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா போர்டு ஸ்க்ராட்ச் ஆகிரும். பேனலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேனலையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ அந்த உடஞ்ச கார்னர் வந்து அதோட இன்னொரு பீஸ் என்கிட்ட இருக்குது கையில். இப்போ அந்த பீஸ் எப்படி ஒட்டுன்னு பாருங்கள். ஓகேங்களா? இதுக்கு நமக்கு 5 ரூபா பேபி குயிக் இருந்தாலே போதும். மொத்தம் 3 பேபி குயிக் வாங்கிக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப் தூக்கி வச்சுட்டு அந்த கார்னரை வந்து சேமாக கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழே அடியில் வந்து உங்களுக்கு இரும்போ அல்லது ஏதாவது ஒரு சின்ன பிளாஸ்டிக் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கம் பேக் சைடு ஒளி வரும் பார்த்தீங்களா, அது வந்து ஒட்டி பிடிச்சிக்கிறோம். அதை வந்து பிடிச்சிக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வேறு எதுலையாவது ஓட்டிட்டிங்கன்னா பேனலே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அடியில் ஏதாவது வச்சுக்கோங்க. வச்சுட்டு கம்மை வச்சு ஒட்டினதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. அதுக்குனால தான் பிளாஸ்டிக் பேப்பர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக அந்த எண்ட்டை வந்து கரெக்டாக ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது வந்து கரெக்டாக அந்த பிளேஸில் வச்சுட்டு நீங்கள் கம்மை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் வந்துடுங்க ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் ஒய்ஃபை இருக்குது, அதை நகர்த்தி வைக்கோங்க. இந்த ஒயரும் அடியில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடியில் வந்து எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த எண்டு பாயிண்டெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் சமமான பிளேஸ், அதனால தான் நான் லேப்டாப் டிஸ்பிளேலே வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி டைப் பண்ண வேணாம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் சமமான பிளேஸில் வச்சு அந்த கார்னர் பீஸை எடுத்து வச்சு ஒட்டிடுங்க. பாருங்க, என்கிட்ட அந்த கார்னர் பீஸ், உடஞ்ச கார்னர் பீஸ் இருக்குது. கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு 2 கார்னர் சைடுமே வந்து பேபிக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஒரு கார்னர் சைடு மட்டும் அப்ளை பண்ணி விட்றாதீங்க. இதில் என்கிட்ட சிசி பின் இருக்குது பாருங்கள், அதில் மாட்டிகிட்ருக்குங்களா? சிசி பின்னை இந்த மாதிரி ஒரு டூல்ஸை வச்சு தூக்கிடுங்க. நான் அருந்தே போயிடுச்சு. அவங்க யூஸ் பண்ணும்போது கஸ்டமர் கொடுக்கும்போதே அப்படி தான் இருந்துச்சு. சிசி பின் எடுத்துகிட்டு வேறு சிசி பின்னு நான் மாற்றிருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த கார்னர் மட்டும் ஒன்று சேர்த்துக்குங்க. ஒன்று சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு கையில் வந்து லைட்டாக அணைச்சி பிடிச்சிட்டு நீங்கள் இப்போதைக்கு கம் அப்ளை பண்ணலாம். கரெக்டாக கார்னர் மட்டும் கரெக்டாக உட்கார வச்சு. ஓகேங்களா? நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் விட்டிங்கன்னா அதுவே பிடிச்சிக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த கார்னர் ஃபுல்லாகவே கம்மை வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அந்த ஸ்க்ரூ போடுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கம் அப்ளை பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ரிஸ்க்கு நமக்கு. அதனால் வந்துட்டு இந்த சைடு கார்னர் மட்டும், அந்த கார்னரு அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு சுற்றிலும் நீங்கள் வேணால் கம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பேனல் ஃபுல்லாகவே கம் பட்ட இடம்லாம் அப்படியே க்ரீப்பாக இருக்கும். அதனால் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுவும் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட். வீடியோ வந்து கட் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்கிட்ட சரியான எக்யூப்மெண்ட் இல்லை, அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக என்னால் வீடியோ கொடுக்க முடியல. ஏதோ நான் செய்கிறத பார்த்து கொஞ்சமாவது பார்த்து செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா தரேன்.
அடுத்தது வந்து நம்ம டிஸ்பிளே ஸ்டாண்டு இருக்கும் பார்த்தீங்களா, லேப்டாப்போட டிஸ்பிளே ஸ்டாண்ட், அதை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். பாருங்கள் பேனலை பார்த்தீங்களா நல்லா பிடிச்சிக்கிடுச்சுங்களா. ஒரு அரை மணி நேரம் மட்டும் அல்லது 1/4 மணி நேரம் காய விட்டுருங்க. ஃப்ரண்ட் சைடுமே அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மை அப்ளை பண்ணி பேனல் தூக்கி கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. 2 கார்னர்லையுமே அந்த சைடு உடையவே இல்லை அப்படின்னாலும் அந்த சைடுமே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலரு பேப்பரு, அதை கூட ரிமூவ் பண்ணிட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா பேனலோட க்ரீப்பாக பிடிச்சிக்கோங்கள, அதனால் பாருங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடுமே கம்மை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஏதாவது கொஞ்சம் சொதப்பினாலும் இல்லை டிஸ்பிளே நான் அப்படி வச்சுருக்கேன்ல, பேக் சைடு கம்மி ஊற்றினாலுமே டிஸ்பிளே போயிடும். நீங்கள் ஏதாவது தனியாக ஒரு பிளேஸில் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் அந்த சைடும் அந்த கார்னருமே நான் கம் அப்ளை பண்ணுறேன். அந்த ஸ்க்ரூ போடுறதில் மட்டும் அப்ளை பண்ணிடாதீங்க. மற்ற அந்த சைடு ப்ரோக்கன் அந்த சைடும் உடச்சிடக்கூடாது. அதனால் அந்த சைடும் கம் அப்ளை பண்ணிக்குவோம். மினிமம் 3 பேஸ்ட் இருந்தாலே அதிகம். நான் 2 பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது தான். ஓகே, நான் சைடில் தூக்கி வச்சிட்டேன். அடுத்தபடியாக நம்ம வந்து டிஸ்பிளே ஸ்டாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம லூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா, லேப்டாப்போட அந்த டிஸ்பிளே ஸ்டாண்ட் ரொம்ப க்ரீப்பாக இருக்கும். அந்த க்ரீப்பை வந்து அதில் வந்து போல்டு டைப் தான் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு நோஸ் பிளேயரோ அல்லது உங்கள்கிட்ட கட்டிங் பிளேட்டு, அதாவது கட்டிங் பிளேட்டை வச்சு அதை லூஸ் பண்ணிடணும். 2 சைடும் மினிமம் 3 த்ரெட் லூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா 2 த்ரெட் லூஸ் பண்ணால் போதும். லூஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டை மடக்கி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, என்கிட்ட நோஸ் பிளேயரே இருக்குது. ஏன்னா நோஸ் பிளேயர்னால் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். கட்டிங் பிளேட்னால் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு கழட்ட வராது. இப்போ இது பாருங்கள், இந்த குறிப்பிட்ட கேப்புக்குள்ளே நம்ம நோஸ் பிளேயர் விட்டு கழட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். வச்சுட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்லேயே லூஸ் ஆயிரும், அல்லது 3வது பாயிண்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள். திடீர்னு வலிக்கிட்டு டிஸ்பிளே கூட போயிடும். ஓகேங்களா, இப்போ ஸ்டாண்டை பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த சைடு அடுத்த கார்னரும் அதேமாதிரி ஒரு சைடு மட்டும் பண்ணிவிட்டு விட்றாதீங்க. அடுத்த சைடு திருப்பி வச்சு அந்த மாதிரி பாருங்கள். இது ஓவர் லூஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நமக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இந்த மாதிரி டிஸ்பிளே ஸ்டாண்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சைடும் அதே மாதிரி டிஸ்பிளே கேபிள் பார்த்துங்க. டிஸ்பிளே கேபிளில் கொடுத்து கட் பண்ணி விட்றாதீங்க. இதுவும் அந்த சைடு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் தெளிவாக என்ன செய்கிறேன்னு பார்த்து அதை செஞ்சுக்கோங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா என்னன்னு தெரில, பட் வந்து இதை நல்லா கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீங்கள் அதே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிக்கிறோம். இது எனக்கு ஓவர் டைட்டாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த சைடு தான் உடையும். ஓவர் க்ரீப்பாக எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நமக்கு வந்து பேனல் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் பாருங்கள், இது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. முடிஞ்சால் உங்களால் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணிட்டு கழட்ட முடிஞ்சால் கழட்டிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டாண்ட் அந்த மாதிரி டிஸ்பிளேயோடய வச்சு கூட இது பண்ணிக்கோங்க, லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஓரளவு ஓகே. இப்போ நம்ம வந்து ரிட்டன் பிட் பண்ணுறோம். மாட்டிட்டு ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. 2 போர்ட்டல் இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. நான் இப்போ எப்படி வச்சுருக்கணும் அந்த ரேஞ்சிலே வச்சு ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி சிசி பின் வந்து டிஸ்பிளே ஸ்டாண்டுக்கு அடியில் வரும், அதை கொடுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து டிஸ்பிளே கேபிள் எல்லாமே அது மேலே விட்டு கரெக்டாக ஒயரிங் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. இல்லைன்னா பேனல் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும் மூடும்போது. ஓகேங்களா, கரெக்டாக அதே மாதிரி ஒய்ஃபை ஒயர் 2 ஒயர் வரும், ஒன்று ஒய்ஃபைக்கு இன்னொன்று கேமராவுக்கு. அதையுமே கரெக்டாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட், கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே கேபிள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பாயிண்ட் எந்த மேலே தெரிகிற மாதிரி இருக்கும், அப்படி வச்சு இன்ஜெக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு சைடு வந்து
ஒயிட் கேபிள் வரும், இன்னொரு சைடு பிளாக் கலர் கேபிள் வரும். அவ்வளோதான். அடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கோங்க. ரெண்டாவது யூஎஸ்பி பாயிண்ட்ரு இதெல்லாம் வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுங்க. நான் ஹார்ட் டிஸ்க் மாட்டிக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் மாட்டும் போதும் கரெக்டாக வச்சு ஸ்லோவாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரிச்சுன்னா கொஞ்சம் தள்ளியே பிட் பண்ணிக்கோங்க. இப்போ யூஎஸ்பி போட்டு எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ போட்டுருங்க ஃப்ரெண்ட். கொஞ்சம் பொறுமையாகவே எல்லாத்தையும் செய்யுங்க. ஹார்ட் டிஸ்கில் கூட டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த பின்னு ஒரு சில நேரம் வந்து ஹார்ட் டிஸ்க் நமக்கு ஸ்லோவாக இருக்கும். அதனால் ஹார்ட் டிஸ்கில் டஸ்ட் இருந்தாலுமே ப்ரெஸ்ஸை வச்சு ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ஓகே தான். ஓகே, ரொம்ப ஓவர் டைட்டும் கொடுத்துடாதீங்க, பேனல் உடைய ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரூ வந்து நார்மல் அது கரெக்டாக போயிட்டு பிட் ஆகிற அளவுக்கு மட்டும் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த சிடி ட்ரைவ் மாதிரி அந்த எம்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஸ்க்ரூ போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர் போட்டுட்டு அந்த 2 ஸ்க்ரூ கட்டாயம் போட்டே ஆகணும். அது இல்லாட்டினாலும் ஏதாவது வேறு ஸ்க்ரூ கண்டிப்பாக போடணும். அந்த ஸ்க்ரூவும் இல்லைன்னா நமக்கு பேனல் வந்து திறக்கும் போது உடஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, ஸ்பீடு வச்சுக்குவோம். இப்போ பேனல் பேட்ரி ஒயரும் அதே மாதிரி ஒயிட் பாயிண்ட் மேலே தெரியும். இங்கே பார்த்து அந்த பாயிண்ட் கரெக்டாக அந்த ஒயிட் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போகிற மாதிரி அழகாக நீட்டாக இது பண்ணிக்குவேன். பேட்ரி வந்து திருப்பி மாட்டினீங்கன்னா கூட பேட்ரி மாஸ் போட்டு எரிய ஆரம்பிச்சிடும். பேட்ரி மாஸ் போட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் சார்ஜிங் ஆகாது. ப்ளக் நல்லா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, கம்மு ஊற்றின இடம் ஒயிட்டாக தெரியுது. அதை வந்து ஆயில் இருந்துச்சுன்னா போட்டுட்டு அதை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் தெரியாது. மவுஸ் ஸ்டெப்பு, கீபோர்டு ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பேக் சைடு இந்த 3 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டுக்கு வரும். அந்த இடத்துல இருக்க அந்த 3 ஸ்க்ரூ அதை போட்டுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிடி டிரைவ் அந்த இடத்துல இருக்க 2 ஸ்க்ரூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை போட்டு க்ளோஸ் பண்ணலன்னா நமக்கு திரும்ப திறக்கும் போது அது உடையக்கூட வாய்ப்பு இருக்கும். அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 டிஸ்பிளே சைடும் ஸ்டாண்டுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டுக்கோங்க. வெறும் பெவிக்கு வச்சு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் திருச்சிருக்கு உடையிற மாதிரி இருக்குன்னா கன்ஃபார்ம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% லாங் லைஃப் கொடுக்கும் உங்கள் லேப்டாப்பு. இந்த ஒரு மாடல் மட்டும்தான் ஃப்ரண்ட் பேனல் ஃபெயிலியர், மற்ற எல்லா மாடலுக்கும் பேனல் ஃபெயிலியர் கிடையாது. அதே மாதிரி ஏசரில் வந்து ஏஎம்டி ப்ராசஸர் இன்டெல் ப்ராசஸரில் RS1ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடலும் பேனல் ப்ராப்ளம் தான் வரும். அதுக்குமே இதே மாதிரி ஸ்டாண்டை கழட்டி லூஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபிட் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். சரிங்களா? வாங்க இதை ஆன் பண்ணி பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரூவும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க, எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு. இதுக்கு நீங்கள் பேனல் மாற்ற போனீங்கன்னா எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3,000 தான் செலவாகும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீபோர்டு மாட்டிக்குவோம். கீபோர்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி பேனல் ஸ்க்ரூ மறந்துடாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு செக்கிங்காக நான் அதை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு.
கரெக்டாக வச்சு டேப் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் கார்னர் அமுக்கும் போது உங்களுக்கு பவர் பட்டன்ட்ட நீங்கள் இது பண்ணும்போது ஜாகிரதையாக பண்ணுங்கள், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பாருங்கள், மூடி திறக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். ரெண்டாவது வந்து உடையாது, அந்த பேனல்ஸ் கார்னர் வந்து தூக்காது. கீபோர்டு போட்டதுக்கப்புறம் தான் இந்த 3 ஸ்க்ரூ நம்மளால் போட முடியும். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம பேட்ரி சார்ஜ் இல்லாமல் இருக்குது, அதனால் சார்ஜரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், சக்ஸஸ், 100% சக்ஸஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ வாட்சிங்.